ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பீர்க்கங்காய் தோலை வச்சு எப்படி துவையல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி துவையலாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடலில் சூடு தனியும், இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் ஆக்காமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கணும். எந்த ஒரு துவையலுக்குமே கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது வறுத்ததுக்கப்புறம் இதோட நம்ம தோல் சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதோட 7 வரமிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸில் புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பேனில் தேவையான அளவு தாளிப்புக்கு ஊற்றிட்டு அதில் கடுகு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் போட்டு சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விடணும். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணெயெல்லாம் அதோடு சேர்கிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான். இப்போ பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாம் துவையலை தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.